வாக்கு சீர்திருத்த நடவடிக்கை. இந்த நடவடிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வரவேற்கிறது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த மாதிரி வரைவு வாக்காளர் தயாரிக்க கூடாது, இது முறைகேடு நடக்கும், இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆனா அவங்க இங்க என்ன செய்யறாங்க, எல்லா தொகுதியினுடைய பிஓ மீட்டிங்ல PLA 2 அவங்க கரெக்டா போட்டு அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அங்க எதிர்க்கிறாங்க, இங்க ஆதரிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த சீர்திருத்த இந்த நடவடிக்கையில ஏன் குளறுபடி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இந்த 50 வரைவு வாக்காளர் சீர்திருத்த 50 பதிவான வாக்காளர்களை வாங்கி கொடுக்கலாம், எலிமினேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம் இருக்கு, கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இருக்கு இல்லையா. அதுல முறைகேடு நடப்பதற்கு அவங்க வாங்கிட்டு கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்றது, எப்படி தெரியும்? கடைசியில நான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க வாக்காளர். இதுல ஏழைப்பட்ட படித்தவர்கள் மத்தியில் ஒன்றும் செய்ய முடியாது. சாதாரண ஏழை எளிய மக்கள் மத்தியில தான் இந்த மாதிரி தில்லுமுழுகெல்லாம் செய்ய முடியும். திமுக மற்ற எதிர்கட்சிகள் சொல்றாங்கன்னா அவங்க இதை மொத்தமா புறக்கணிச்சிருக்கணும்ல. வரைவு வாக்காளர் கூட்டத்துக்கு வளர்ந்துருக்க கூடாது, நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுல ஆளா போய் கலந்துட்டு உட்காந்து பெஞ்சியை பிடிச்சிக்கிட்டாங்க. பெஞ்சியை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு எல்லாமே நடவடிக்கை இப்போ அந்த நடவடிக்கை எல்லாம் கடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் அவங்க ஒரு அரசியல் எதிர்ப்பு தெரிவிக்கணும், மத்திய அரசை எதிர்க்கணும், தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது நடக்காது. முறையாக நமக்கு என்னன்னா, தமிழகத்தை பொறுத்தளவுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன விரும்புறான்னா, முறையான வாக்காளர், இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்கள் யாரும் ஒருவரோட விட்டு போகக்கூடாது, இறந்த வாக்காளர் திரும்ப வரக்கூடாது, இடமாறுதல் பண்ணவங்களும் வரக்கூடாது, இந்த இரட்டை வாக்காளர்களும் இருக்கக்கூடாது. இதை நீங்க கண்காணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிகாரிகளுக்கு நீங்க துணையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் நாங்கள் செய்யணும்.